திருச்சிற்றம்பலம். பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவையிடத் தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவி எமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிற்றை விரும்பி வாழ்வாம். தூக்குசீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கியப் பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழான் அடி சென்னி சேர்த்துவாம். எல்லாம் வல்ல கட்சி ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக முறையாக வாரந்தோறும் சைவத் திருமுறைகளில் 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த அறக்கட்டளை நிறுவனர் ஐயா அவர்களே, திருமுறை அருட்பணி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் சமயச்செம்மல் ஐயா அவர்களே, அடியனுடைய உரையை கேட்க வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி மிகவும் என்னுடைய மனமார்ந்த மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். இது மாதிரி என்ன காரணமாக இருந்தாலும் நடக்கக்கூடாது. இருந்தாலும் சூழ்நிலை காரணமாக இந்த காலதாமதம் ஆகிவிட்டது. அதனால் நான் நிறுவனர் ஐயா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் உங்கள் அனைவருடைய நேரத்தையும் வீணான நேரம் சொல்ல முடியாது, திருமுறை பாடிட்டு தான் இருந்தீங்க. இருந்தாலும் நான் அந்த நேரத்தை வராததுக்காக அதை சமாதானப்படுத்தக்கூடாது. அதனால் உங்களிடத்திலே என்னுடைய மன்னிப்பை கூறி பெருமக்களை தடுத்தாட்கொண்ட புராணத்தை சிந்தித்து வருகின்றோம். தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சென்ற வகுப்பிலே நாம் பார்க்கும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானை தொடர்கிறார். தொடரும் பொழுது அவர் போய் பிடிச்சிட்டாரா இல்லையான்னு தெரியல. அதோடு நம்ம முடிக்கலாம் என்று சொல்லி நாம் முடித்தோம். இன்றைக்கு உங்களுக்கு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. 2 பக்கம்தான் எழுத முடிஞ்சுது என்னுடைய வேலைக்கு இடையில். அதனால் பாடலும் கொடுத்துருப்பாங்க. அதுதான், அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. எனக்கும் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தாம்பரத்தில் இருந்து இதுக்கே காரில் தான் தனியாக, அதுக்கும் முடியல அந்த சென்னையினுடைய டிராஃபிக். 44வது பாடல் பக்கம் 21. ஆவணம் பறிக்கச் சென்ற அளவினில் அந்த நாளன் காவணத்திடையே ஓட கடிது பின் தொடர்ந்து நம்பி பூவனத்தவரை உற்றார் அவர்களால் புறங்கள் செற்ற ஏவனச் சிலையினாரை யார் தொடர்ந்து எட்டவல்லார் என்று நயமாக சேக்கிழார் பாடுகிறார். ஐயா அவர்கள் சேக்கிழாருடைய அந்த பெரியவரான சிறப்பினை எல்லாம் சமயச்செம்மல் ஐயா அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஞானசம்பந்த பெருமான் கூறியது போல் இயலிசை எனும் பொருளின் திறமாம் என்பது போல இந்த நம்முடைய பெரியவரான பொருள் சற்று காலதாமதமாக தொடர்ந்தாலும் முறையாக திருமுறை இசை ஐயாவினுடைய சில நுட்பமான கருத்து பொழிவு இருந்தது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த ஆவணம் என்று சொல்ல உடனே சுந்தரருக்கு பொதுவாகவே இளைஞர்களுடைய சொல்லுவாங்க இல்லையா, ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு அப்படின்வாங்க, இளரத்தம் அப்படின்வாங்க. நம்ம மனுநீதி சோழருடைய வரலாற்றில் பார்க்கும் பொழுது கூட இளங்கன்று பயமறியாது தான் போச்சு. அந்த அரசருடைய ராஜபாட்டையில் போய் தேர்காலில் அது விழுகிறது என்பதை நம்ம மனுநீதி சோழருடைய அந்த இதில் பார்த்தோம். எந்த உயிரினமாக இருந்தாலும் அந்த இளமை காலத்திலே ஒரு வேகம் என்பது பொதுவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சுந்தரருக்கு அடிமை என்று சொல்லிய உடனே கோபம் வருது. நாம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் அடிமை. அதுதான் அப்பர் பெருமான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் பாடுகிறார். நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடப்படோம் நடலை இல்லோம்னு பாடுறார். ஏன் என்று சொன்னால் கொய்மலர்ச்சி அடியினையே குறுகினோமே. உண்மையிலேயே பெருமானுடைய திருவடியை நாம் அன்போடு நினைந்தால் யாருக்கும் அஞ்ச வேண்டியது கிடையாது. பெருமான் ஒருவனுக்கு தான் நாம் மீளா ஆளாய் இருக்கலாம் என்றுதான் அருளாளருடைய எண்ணம். அப்படி இருக்கும் பொழுது இவர் யார் இந்த பெரியவர், இவருக்கு நான் அடிமை என்று கூறுகிறாரே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கோபம் வருது. அப்பதான் இந்த ஆள் ஓலையை பறிப்பதற்காக போறார். ஆவணம் பெருக்கச் சென்ற அளவினில் அந்தநாளன் என்றால் அந்தன வரிவாக வந்திருக்கக்கூடிய சிவபெருமான் காவணத்திடையே ஓட, அந்த காவணம் என்பது திருமணப்பந்தல், திருமணப்பந்தலிடையே ஓடுகிறார். ஓடிய உடனே சும்மா அவரும் வேகமாக ஓடுறாராம், இவரும் பொறுமையாக அவரை பிடிச்சிடலாம் என்று கிடையாது. கடிது பின் ஓடி, வேகமாக கடிதுனா விரைவாக ஓடி அவரை பின்தொடர்ந்து, நம்பி என்று சொன்னால் நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஆடவர்களில் சிறந்தவன் சொல்கிறோம். ஆனால் சுந்தரருடைய பெயரை நம்பி ஆரூரன் என்று இருப்பதால் நம்பி என்பது சுந்தரரை சொல்லி நம்பி என்ன செய்கிறார், பூவனத்து அவரை உற்றார் அப்படின்ட்டார், பிடிச்சிட்டார் அப்படின்றார். பூவனம் என்று சொன்னால் நமக்கு ஒரு தலைமை இருக்குது, பொழில் திகழும் பூவனத்தையும் புனிதனார்க்கே என்று. பாட்டில் பூவனம்னு இருக்குது, பூவண்ணம் தான். மாணிக்க வாசகர் கூட
பெருமானை சொல்லும் பொழுது செந்தாமரைக்காடு அணைய மேனி தனிச்சுடரே இரண்டு மெலி தனிய நேர்க்கே என்று பாடுகிறார். செந்தாமரைக்காடு என்றால் அந்த சிவந்த நிறம், பெருமானுடைய நிறம் நமக்கு தெரியும். இப்பதான் வந்து இந்த படத்தெல்லாம் போடும்போது நீல நிறம்லாம் போட்டுடுறாங்க. சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் என்று அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதுதான் அவர் சொல்றார், பூவண்ணத்து அவரை பவளக்குன்றனைய அந்த சிவந்த மேனியுடைய மறையவரை உற்றார் என்றால் அவரை கைப்பற்றி பிடிச்சிட்டார். அவரலால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தவிர புறங்கள் செற்ற ஏவனச் சிலையினாரை யார் தொடர்ந்து எட்டவல்லார்? யாரால சுந்தரரை தவிர சிவபெருமானை போய் பிடிக்க முடியும்னு சொல்றார். அந்த ஏவனச் சிலையின் என்பது மிகவும் முக்கியமான ஒரு சொல். அந்த வில் என்பது பெருமானுடைய வில்லிலே அம்பு பொருந்தி இருக்கக்கூடிய வில் என்று சொல்லுறார். பொதுவாக தமிழ் இலக்கியத்தில் சொல்லுவாங்க, ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க, ரொம்ப வளையறான்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த ஓவரான பணிவு கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில வகுப்புகளில் பேசும்போது மாணவர்களுக்கு வந்து எஸ்ஐபின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் இன்டென்ஷன் ப்ரோக்ராம்னு எங்கள் கல்லூரியில் நடத்துவாங்க. அதில் தமிழ் இலக்கியத்துறை 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு எல்லாம் நடத்தும் பொழுது ஆங்கில இலக்கியத்துறையினுடைய துறைத் தலைவர் வந்து பேசினாங்க. அவங்க பேசும்போது நிறைய அருமையான செய்திகள்லாம் சொன்னாங்க. அதில் ஒரு செய்தி சொன்னாங்க, ஆசிரியர் வந்து ஏதோ கேள்வி கேட்கிறார் அல்லது ஏதோ ஒரு நீ செய்தது தவறுன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் மாணவன் வந்து இப்படி கை கட்டிக்கிட்டு நின்னான்னா அது பணிவுன்னு அர்த்தம் கிடையாது. பொதுவாக பாடி லாங்குவேஜில் நீ சொல்லு, எதனா சொல்லு, நான் நிற்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர அவன் ரொம்ப பவ்யமாக இருக்கிறான்னு நம்பாதீங்கன்னுவாங்க. அரசனுக்கு வள்ளுவர் சொல்கிறார், ரொம்ப பணிவாக ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால் அவரை நம்பக்கூடாது. ஏன்னா வில்லு எவ்வளோ வளையுதோ அம்பு அவ்வளோ வேகமாக போய் பாயும் என்று சொல்லுவாங்க. சிவபெருமான் கையில் வில்லம்பு வைத்து கொண்டிருக்கிறாரே, அவர் எப்பவுமே வில்லும் அம்பு ஒரே இதில் இருக்குன்னு சொன்னால் அம்பு போனால் தானே வில்லினுடைய பயன். இவர் என்னன்னா ஏவன சிலை என்று சொன்னால், ஏனா அம்பு தமிழில், சிலை என்றால் வில், நமக்கு தெரியும். சிவபெருமான் கையில் வச்சுட்டு இருக்கிறது எப்பவுமே அம்போட பொருந்திய வில்லாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறார், சும்மா சொல்ல, புறங்கள் செற்ற ஏவன சிலைன்னு சொல்கிறார். அதாவது தெளிவாக குழப்புறீங்களே சார்னு சொல்கிற மாதிரி முப்புறங்களை எரிச்சாரு, ஆனால் கையில் வில்லு இருக்குது, அம்பு இருக்குது. அப்போ அவர் எப்படி எரிச்சாரு? அது புராணம் நமக்கு தெரியும். ஏவன சிலையினார் அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானே சுந்தரரை தவிர யார் சார் போய் தொட முடியும்ன்றார். அயனும் அறியும் திருமாலும் பன்றியாய் சென்று உணரார் திருவடியை ஒரு நாவும் அறிய ஓர் அந்தனாய் ஆண்டு கொண்டான் என்று வியந்து பாடுகிறார் மாணிக்க வாசக பெருமான்னு பார்க்கிறோம். அந்த ஏவன சிலை என்றா சொல்லிட்டோம் இல்லையா, புறங்கள் செற்ற ஏவன சிலை என்பது பெருமானுடைய பேராற்றலை குறிக்கும்னு குறிப்பு கொடுத்துருக்குறோம். அதில் என்னன்னா, அருளாளர்கள் இந்த குறிப்பை ஒரு மாதிரி வந்து பாடுறாங்க. திருமுறை 4 அப்பரடிகள் பாடும் பொழுது கோவணம் உடுத்தவாறும், அவர் அப்படியே எல்லாத்தையும் சொல்றார். இவரை பார்த்தா எப்படி இருக்கிறாரா, ரொம்ப கிராண்டா ட்ரெஸ் பண்ணல, எளிமையா இருக்கிறார், கோவணம் தான் அணிந்து கொண்டு இருக்கிறார். கோல அரவு அசைத்தவாறும் தீவன சாம்பர் பூசி திருவுரு இருந்தவாறும் பூவனக்கிழவனாரை புலிவுரி அரையனாரை ஏவனச் சிலையினாரை யாவரே எழுதுவாரே. அவர் ஏதோ புலித்தோலை கட்டி கொண்டிருக்கிறார், பாம்பை அரைக்கு அசைத்திருக்கிறார், கோவணம் தான் உடுத்திருக்கிறார், இது சாதாரண ஒரு உருவம் தானே என்று சொன்னால் அவருடைய அந்த அழகினை யாராவது ஓவியமாக எழுத முடியுமா அப்படின்னு கேட்கிறார். ஏவனச் சிலையினாரை யாவரே எழுதுவாரே, யாரால எழுத முடியும் பெருமானுடைய அந்த அழகை என்று சொன்னால், இன்று வந்து சாதாரண உலகையிலே சொல்றாங்க, உன்னுடைய அழகு எவ்வளோ பேரழகா இருக்குது, யாராவது இந்த படம் பிடித்தால் கூட வந்து முடியுமான்னு சொல்றான். அப்போ பெருமான் என்று சொன்னால் அவனுடைய அழகை எழுத முடியாதுன்னு சொல்றார். ஞானசம்பந்த பெருமான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நம்ம சர்க்குரு ஐயா வந்து திருமுறை அருட்பணியில் சீகாமரம் பண் எடுக்கிறப்போ அந்த கட்டளை பேதங்களுக்கு இது அடிக்கடி இது சொல்லுவார். குன்றவா சிலை நாணரா, அவர் ரொம்ப அருமையாக இருக்கு அவர் பாடும்பொழுது. குன்றவா சிலை நாணரா வரிவாளி கூரேரி காற்றின் மும்மதில் வென்றவாரெங்கனே விடையேறும் வேதியனே. 2 வரி தான் எழுதியிருக்கேன், இன்னும் 2 வரி பாட்டு இருக்கு. என்ன, உன்னுடைய சிலை இருக்கே பெருமானே, உப்புரங்கள் எரிக்க போகும்பொழுது அந்த சிலையே வந்து மலையை வந்து நீ சிலையாக்குன, சிலை என்றால் வில். ஒரு மூங்கில் என்று சொன்னால் அதை வளைக்க முடியும், கல் வளைக்க முடியுமா? முடியாது. ஆனால் நீ என்ன பண்ண, மேருமலையை வில்லாக கொண்டாய், அந்த அரவத்தை வந்து நானாக கயிறாக கொண்டாய் என்று சொன்னால் அது உன்னுடைய பேராற்றல், யாராலையும் முடியாது
மாணிக்கவாசகர் சொல்வது போல அந்த கல்மனத்தை கசித்து உருக்கி ஆண்டு கொண்டான் பெருமான் என்று பாடுகிறார். அதான் ஞானசம்பந்தர் சொல்றார், குன்ற வாசிலை நான் அரா பாம்பை தான் வந்து நீ என்ன பண்ணியிருக்கிற, கயிறா வச்சிருக்கிற. வரி வாலி கூரெறி காற்றின் மும்மதில், அந்த அம்பினுடைய அமைப்பு நமக்கு தெரியும். திருமால் அம்பாக இருக்கிறார், அக்னி காற்று எல்லாம் அந்த அம்பினுடைய பகுதிகளாக இருக்கிறது என்று வைத்திட்டு இருக்கிறியே, ஆனால் நீ அதை பயன்படுத்தினியா என்றுதான் வென்றவாறு எங்கனே விடையேறும் வேதிகனே என்று பாடுகிறார். இவெல்லாத்தையும் எடுத்துட்டு போனே, அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பேனா வச்சிருக்கோன்னு சொன்னா வச்சுட்டே இருக்கக்கூடாது, ஒரு வச்சுட்டு இருக்கோன்றதுக்காக எதனா ஒன்று எழுதணும் பயன்படுத்தணும் இல்லையா. சும்மா ஒரு 4 பேனா மட்டும் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டா எதுக்கு அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போனே, ஒரு மரியாதைக்காகவது அதை பயன்படுத்தினியா பெருமானே என்று சொன்னால் நீ பயன்படுத்தலை. அதுதான் நம்ம மாணிக்க வாசகர் திருவுந்தியாரில் பாடினார். ஏகம்பத்தில் அருளியதுன்னு சொல்கிறாங்க. ஏகம்பத்தை நினைத்து பாடியிருக்கலாம் அல்லது தில்லையிலே பாடியிருக்கலாம். அது அவருடைய வரலாறு நமக்கு சரியாக வந்து சேக்கிழார் மாதிரி சொல்லாததுனால புராணங்களுடைய அடிப்படையில் சொல்ல முடியல. என்ன பாடுறார், ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற. வேடிக்கையாக சொல்கிறாங்க, புறம் அந்த கோட்டையானது 3 கோட்டை இருக்குது. நியாயமாக பார்த்தா எத்தனை அம்பு வைத்திருக்கணும், 3 அம்பு வச்சிருக்கணும். ஈரம்பு கண்டிலம்னார். ஈரம்பு தான் வந்து நான் கூட பார்க்கல, 2 அம்பு கூட பார்க்கல. கண்டிலம் யாருக்கிட்டன்னு சொன்னால் ஏகம்பர் தம் கையில், ஏகம்ப பெருமானுடைய கையில். சரி, அதை பயன்படுத்தினாரான்னு சொன்னால் இல்லை, ஓரம்பே முப்புறம் உந்தி பெற, ஒன்று தான் இருக்குது எடுத்துட்டார். சரி, அதை பயன்படுத்தினாரான்னு சொன்னால் இல்லை, ஒன்றும் பெருமிகை உந்தி பெற, பெருமான் சிரித்தே அந்த புறங்களை எரித்தான் என்று சொன்னால் அவனுடைய அந்த பேராற்றல். தேவர்கள் நினைச்சாங்களா, சரி நம்ம வரோம், நம்மளும் பெருமானுக்கு துணையாக இருக்கிறோமே முப்புறங்களை எரிப்பதற்கு என்று நினைத்த பொழுது அவர் அதுதான் சிரிச்சுக்கிட்டார். சிரித்து எரிச்சார்னு ஒரு பொருள், நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறீங்களா என்று சிரித்து பெருமானுடைய அந்த பேராற்றலை பெருமான் காட்டினான் என்று சொன்னால், அப்போ அந்த ஏவன சிலை என்பது இறைவனுடைய பேராற்றலை குறிக்கும். இதனால் இறைவன் எல்லாவற்றையும் காரணத்தால் அன்றி சங்கற்பத்தானே செய்தலை கூறியவாறு. இது அருணையார் வந்து எழுதுகிறார் திருவாசகத்தில். என்ன, இன்னைக்கு தான் வந்து திருவாசக மாநாட்டில் ஐயா வந்து சொன்னாங்க, நம்முடைய சித்தாந்தத்தில் ஈஸ்வர அவிகாரவாத சைவம் என்று ஒரு மதம், அதை நம்ம மறுக்கும் பொழுது அவங்க கருத்தெல்லாம் வந்து எல்லாம் ஓரளவுக்கு ஒரு பெருமானை தான் சொல்கிறாங்க. ஈஸ்வர அவிகாரவாத சைவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இறைவன் அவன் அப்படியே பெசாமல் இருப்பானே தவிர அவன் செயல்பட மாட்டான்னு சொல்கிறாங்க. செயல்படாமல் இருக்கிறான்னு சொன்னால் வேதாந்தத்தில் சொல்வது போல இல்லை, நாம் தான் வந்து இறைவனை வந்து அடையணுமே தவிர இறைவன் நம்மை நோக்கி வரமாட்டான் என்று ஈஸ்வர அவிகாரவாத சைவத்தினுடைய முக்கிய கொள்கை. எப்படின்னு அவங்க சொல்கிற உதாரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மரம் இருக்குன்னு சொன்னால் நாம் வெயிலில் போகிறோம்னா மரம் வந்து நமக்கு நிழல் தராது, இப்போ நாம் தான் போய் மரத்தினுடைய நிழலுக்கு அடியில் இருக்கணும். அதுபோல் அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் சொன்னால் கடவுளை தான் நீங்கள் நோக்கி போனமே தவிர அந்த மரத்தினுடைய நிழலை நோக்கி போவது போல் கடவுள் உங்களை நோக்கி வரமாட்டார் என்று அவருடைய கருத்து. பிரம்மம் அப்படி இருக்குது, பெருமான் கடவுள் அப்படி இருக்கிறார்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம முற்றிலும் மறுக்கிறோம். மாணிக்க வாசகர் எடுத்த உடனே சிவபுராணத்தில் சொல்லும்போதே அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, ஞானசம்பந்தர் எனதுரை தனதுரை என்று சொல்கிறார். எல்லாம் பெருமானுடைய அருள்தான், அவனுடைய அருள் இல்லாமல் அவனை நினைக்க முடியாது என்று நம்ம சொல்கிறோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னால், இறைவன் வந்து வெறும் அவங்க எதுக்கு சொல்ல வராங்க இந்த கருத்தை, இறைவன் வரமாட்டான்னு சொன்னால் தான் நிர்விகாரியாக இருக்கிறான், இறைவன் விகாரப்பட மாட்டான் என்பதற்காக அவங்க சொல்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம், நாம் செயல்படுவது போல, இப்போ எப்படி குயவன் வந்து தான் விகாரப்பட்டு மண்ணை எடுத்து அந்த பானையை செய்கிறானோ அப்படி செய்ய மாட்டான் பெருமான், இறைவன் சங்கற்ப மாத்திரத்தினால் செய்கிறான் என்று சொல்லுவதனால தான் நாம் என்ன சொல்கிறோம்னா, இந்த விகாரம் என்பது வேற, இறைவனுடைய நிலை வேற, நம்மை போல அவன் செய்வது கிடையாது, 5 தொழில் செய்கிறான், நம்மை மாதிரி செய்வது கிடையாது என்று தான் அவங்களுடைய சமயத்தை நாம் சித்தாந்தம் மறுக்கிறது. இது இன்னைக்கு ஐயா வந்து காலையில் சொன்னாங்க. அதுதான் இந்த கருத்து. ஏன் வந்து பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், நம்மை போல பெருமான் கிடையாது, அவன் நினைத்தாலே அந்த புறங்களை எல்லாம் எரிந்து விடுகிறது என்று சொன்னால் அதுதான் அவன் காரணத்தால் அன்றி சங்கற்பத்தாலே செய்தலை கூறியவாறு என்று ஐயா அவர்கள் எழுதுறாங்க. ஆமா, அதனாலதான் ஐயா சொல்றாங்க, என் குணத்தில்
தன்வயத்த நாதல் என்பது பெருமானுக்கு தான் பொருந்தும். அதனால தான் உயிர் சொல்லும் பொழுது சார்ந்ததன் வண்ணம்னு சொல்கிறாங்க. எதையும் சாராமல் இருக்க முடியாது. அதுக்கு தான் ஐயா ஒன்று சொல்லுவார். இப்போது யோகத்தை பற்றி சொல்லும்பொழுது யோகம் என்பது விவேகானந்தரோ இல்லை வேறு ஏதோ வேதாந்தத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் கூட எதையுமே வந்து நினைக்காம வந்து இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு பிளாங்க், அவங்க சொல்கிற மாதிரி சூன்யமோ எதையுமே நினைக்காம நம்ம வந்து இருப்பது தான் யோகம்ன்றாங்க. அப்படி கிடையாது. எதையாவது ஒரு பொருளை எந்த ஒரு சிந்தனை மாற்றமும் இல்லாமல் நினைக்கணும், அதுதான் யோகம். ஏன்னா நம்முடைய மனசும் உயிரும் அப்படி தான் எதையோ ஒன்று சார்ந்து தான் வந்து இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், உலகியலில் சாராமல் இறைவனையே சார்ந்து இருக்கணும். அப்போ நம்ம இயல்பாகவே பிறவைத்த, ஐயா சொன்ன மாதிரி பிறவைத்த நாதல் தான் நம்பலாம். இறைவன் தான் தன்வயத்த நாதல் என்று அவனுடைய இலக்கணத்தை சொல்கிறோம். அவன் யாரையும் சார்ந்து இருப்பது கிடையாது. அவனை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அவன் இன்பம் செய்கிறான் என்பதனால தான் சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் என்று அவனை பாடுகிறார்கள். நம்ம 44வது பாடலில் யார் தொடர்ந்து எட்ட வல்லார் என்று கூறியதனால் அதில் எச்ச பொருள்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில். முற்று பெறாத அந்த நிலை இருக்கும், நம்ம வந்து அதை சொல்லிக்கணும். இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு சொன்னால் சிவபுராணத்தில் சொல்லுவாங்க இல்லையா, எடுத்த உடனே நமச்சிவாய வாழ்க என்று சொன்னால் மந்திரங்களுள் தலையாய மந்திரமாகிய நமச்சிவாய வாழ்க என்று அதனுடைய எச்சப்பொருள் சொல்லுவாங்க. அது இசை எச்சம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யார் தொடர்ந்து எட்ட வல்லார் என்று சொன்னால் யாரும் எட்ட முடியாது என்பதுதான் குறிப்பு. மேற்குறித்த அப்பர் வார்க்கிற்கு இணங்க எழுதுவாரே இல்லை எனின் தொடர்ந்து எட்டுதல் எவ்வளவு அரிது என உணர்க. அப்பர் சுவாமி என்ன சொன்னார், இறைவனுடைய அந்த அழகை வந்து ஓவியமாகவே தீட்ட முடியாது என்று சொன்னால் அவனை போய் பிடிச்சிட முடியுமா, பிடிக்க முடியாது என்று சொல்கிறார். அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம ஊர் திருக்கட்சி மயானத்தினுடைய அந்த திருத்தாண்டகத்தில் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொன்று சொன்னார், அவன் அருளே கண்ணாக காணியல்லார். இறைவனுடைய அருள் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாம் முடியும், ஆனால் இறைவனுடைய அருள் இல்லாமல் அவனை இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்ட முடியாது என்பதைத்தான் இறைவனுடைய அந்த நிலையாக சொல்லுகிறார்கள். அவனுடைய சொரூப நிலை தடத்த நிலை என்று அதுக்கும் பொருத்தி பார்க்கலாம். அவனுடைய அருள் இருந்தால்தான் நாம் இது போன்ற செயல்களில் ஈடுபட முடியும் என்பதற்காகவும் இதை சொல்லலாம். அதுதான் சொன்னார், பூவனத்தவரை உற்றார் சுந்தரர் உற்றார், அவரையெல்லால் அவரை யாரும் பிடிக்க முடியாது என்று சொல்றாங்க. 45வது பாடல். மறைகளாயின முன் போற்றி மலர்ப்பதம் பற்றி நின்ற இறைவனை தொடர்ந்து பற்றி எழுது மாவோலை வாங்கி அரைகழல் அண்ணல் ஆளாய் அந்தன செய்தல் என்ன முறையென கீறியிட்டார் முறையிட்டான் முடிவிலாதான். எதுக்கு அவர் போய் பின்தொடர்ந்து பிடிச்சார்னு சொன்னா அவருடைய அந்த வேகம் கோபம் எங்கன்னா வந்து உலகத்தில் வழக்கில் இருக்குதா. இது மாதிரி நீங்கள் சொல்றது ஒரு அந்தணன், அது முதலே பாட்டில் வந்தது, ஆசில் அந்தனர் வேறொரு அந்தனாருக்கு அடிமையாதல் பேசனி இன்று கண்டோம். நீதாயே அப்படி சொல்கிற, நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வழக்கே கிடையாது என்று சொல்கிறார். ஏன்ற காரணம்லாம் நம்ம அந்த பாட்டு பார்க்கும்போது சொன்னோம். அதுதான் என்ன பண்ணுறா, மறைகளாயின முன் போற்றி, அது முக்கியமான சொல். வேதம் என்ன செய்யுது, வேதம்னா வேதத்தினுடைய பகுதிகளாகிய துதி மந்திரங்கள்னு எழுதுகிறார் சீக்கியஸ் எழுதுகிறார். என்ன, நாம் பெருமானை நோக்கி செய்யும் பொழுது வடமொழியில் சொன்னால் அதுக்குரிய அந்த மந்திரங்கள் இருக்குது, வேத மந்திரங்கள் இதில் வந்து வருது. முன் துதி செய்யும்னு சொல்லும் பொழுது இறைவனை நோக்கி நாம் வழிபாடு செய்யும் பொழுது அந்த மந்திரங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அது வேதாந்தமாக இருக்கட்டும் இல்லை வேத மந்திரமாக இருக்கட்டும், அது என்ன பண்ணுதான் துதி செய்யுதான். நம்ம உடனே ஒரு கேள்வி வரலாம், வேதங்கள் தான் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனாக இருக்கிறானே, அப்போ பெருமானை வந்து எப்படி இங்கே முன் துதி செய்யுதுன்னு சொல்கிறாங்களே, முன் போற்றுதுன்னு சொல்கிறாங்களே என்று சொன்னால் சேக்கிழார் அதுதான் அந்த ஒரு சந்தேகம் நமக்கு வந்து இந்த பாட்டை படித்தோன்னு சொன்னால் அடுத்த பாட்டில் அதோடைய சந்தேகத்தை நீக்கிடுறார். பெருமானை அடைந்து விட்டதுன்னு சொல்ல, வேதங்கள் துதித்து கொண்டிருக்குதுன்னு தான் சொன்னார். அப்படிதான் வேதாரண்யத்திலையும் துதி செய்யுது, துதி செய்து தான் திருக்காப்பிட்டு போயிடுது. அது என்ன திருக்காப்பிட்டு செய்யுது, நம்ம கதவு மூடிட்டு போயிடுச்சுன்னா அப்படியே நம்ம இருக்கணுமா என்று தான் ஞானசம்பந்த பெருமான் அப்பரடிகளை நீங்கள் திறக்க பாடுங்க என்று சொல்லி அவர் மறுபடியும் தாளிட்டு கொள்ள பாடுகிறார். அந்த வரலாறு நமக்கு தெரியும். துதி செய்யும் அடைந்ததா என்பதுதான் வினா. இன்னொன்று, அவர் மந்திரங்கள்னு எழுதுவதனால நம்ம ஐயா இது சொல்லியிருக்கிறாங்க, பெருமான் வந்து அவனுடைய நிலையிலே நாம் வந்து இப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் வந்து ஆன்ம தத்துவம் இந்த பிரகிருதி மாயில இருக்கிறோன்னு சொன்னால் சிவபெருமானை அல்லது இறைவனை தொடர்பு கொள்ள முடியுமா என்று சொன்னால் அதற்காகத்தான் பெருமான் வாக்கை கொடுத்திருக்கிறான். அதை ஐயா விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. சுத்தமாயினுடைய அந்த காரியமாக இருக்கக்கூடிய நாதமாகிய அந்த வாக்கு இருக்கு இல்லையா, அதோட தான் நம்ம நேரடி தொடர்பில் இருக்கிறோம். அதனால் எதுவாக இருந்தாலும்
வழிபாடு செய்யும் பொழுது ஏன் நான் பஞ்சபுராணம் பாடுறோம்? வெறும் தீபாராதனை மட்டும் செய்துட்டு இருக்கலாம். ஆனால் பஞ்சபுராணம் பாடுறோம். எதுவாக இருந்தாலும் படைக்கிறோமா, படைக்கும் ஏதோ மந்திரங்கள் நாம் வந்து வடமொழி தான் சொல்லணும் கிடையாது. கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாவ பாதம் விளக்கியே அது சொல்லலாம். இப்போ மாகேஸ்வர பூஜையில் அதானே சொல்கிறோம், மண்ணில் பிறந்தார் பெரும் பயன்னு சொல்கிறோம். வெறுமனே தீபாராதனை காட்டல, கற்பனை கடந்து சோதி கருணையே உருவமாகி என்று அந்த மந்திரங்களை சேர்த்து சொன்னால்தான் அது வந்து வழிபாடு. பெருமான் மந்திரம் மூலமாக நம்ம வந்து பெருமானை அணுகிறோம், அவனோட தொடர்பில் இருக்கிறோம் அந்த வழிபாடின் பொழுது. அதனால எல்லாத்துக்குமே மந்திரம் சிவபூஜை செய்பவர்களுக்கு தெரியும். அனுஷ்டானம் பண்ணால் கூட அப்படிதான். திருநீர் எடுக்கும் பொழுது ஒரு மந்திரம், அதை வந்து பூசுவதற்கு முன் சில மந்திரம், பூசும்பொழுது ஒரு மந்திரம் என்று இவ்வளவு மந்திரங்கள் வந்து இருக்குது. அப்போ மந்திரங்கள் மூலமாக தான் இறைவனை நாம் தொடர்பு கொள்ளும் என்பது தான் மறைகளாயின முன் போற்றி இறைவனை நாம் வழிபட மலர்ப்பதம் பற்றி நின்ற இறைவனுடைய அந்த திருவடி பற்றி அவையெல்லாம் வந்து நாம் போற்றுறோம் இறைவனை. அப்படிப்பட்ட அந்த இறைவன் மறைவனாக வந்திருக்கிறான், அவனை தொடர்ந்து பற்றி எழுதும் ஆளோலை வாங்கி, அந்த அடிமை என்று சொல்லி வச்சிருக்கேன்னு சொன்ன இல்லையா, அந்த ஓலையை வாங்கி என்ன பண்ணார், அரைகடல் அண்ணல் என்று சொன்னால் இந்த இடத்துல சுந்தரர். ஏன்னா சில பேர் வந்து அரைகடல் அண்ணல்னா பெருமானை சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு உரையாசிரியர் எழுதுறாங்க. அது அவ்வளோ பொருத்தமா இல்லை. என்ன, அந்த ஓலையை வாங்கி அரைகடல் அண்ணல், ஏன் அது கடல் அண்ணல்னு சொன்னா, சும்மா இருக்கும்போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீரக்கடல் அணிந்திருக்க மாட்டார். அவர் சேக்கிழார் சொன்னார் இல்லையா, மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் பொங்க, ராஜா விட்டு பிள்ளையாவும் இருக்கிறார், ஆதிசைவருடைய அந்த கோலமும் இருக்கிறார். அப்போ அவர்களுக்கு ராஜாக்கள் வந்து கடல் அணிய வேண்டும். அதனால தான் பெருமானுடைய கடல் தான் உண்மையான கடல், வீரக்கடல்னு சொல்கிறோம். இருந்தாலும் மன்னர்கள் வந்து அணிவாங்க. அதுதான் சொல்கிறார், அரைகடல் அண்ணல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளாய் அந்தனர் செய்தல் என்ன. அவருக்கு அதுதான் கோபம் வருது. திருமணத்தின் போது வந்து என்னை வந்து கோபப்படுத்தி பார்க்குறியா நீ என்பது போல அந்தனருக்கு இன்னொருவர் ஆளாக இருந்து பணி செய்வது என்பது என்ன, என்ன வழக்கு இது என்று என்ன முறை என கீறியிட்டார் முறையிட்டான் முடிவிலாதான். அப்படி சொல்லி என்ன பண்ணார், சும்மா இல்லை, அவர் கையிலேருந்து பறித்து, இந்த ஓலை தானே அடிமையில் இருக்குன்னு சொன்னேன், இதானே அக்ரிமெண்ட்டே நான் கிழிச்சு போட்டுறேன், யாண்டு இப்போ கிழிச்சு போட்டார், கிழித்திட்டார். கீறிட்டார்னு சொன்னால் கிழித்திட்டார்னு பொருள். நம்ம கீறுதல்னு சொன்னால் சும்மா ஏதோ வாங்கி இப்படி கீறினார் போல இருக்குன்னு இல்லை, கிழிச்சு போட்டார். கிழிச்சு போட்டு உடனே பெருமான் என்ன பண்ணுற, முறையிட்டான் முடிவிலாதான். ஐயோ என்னங்க இப்படி பண்ணுறாரு, உங்கள் ஊருக்கார் இப்படி பண்ணுறாரு என்று சொல்லி சபையில் இருப்பவர்களை எல்லாம் பார்த்து சிவபெருமான் அந்த வேதியனாக வந்த வயதானவர் இப்படி செய்துட்டாரே என்று முறையிட்டான். பாட்டில் 2 முறை என்று வருது, அதான் எழுதியிருக்கோம். முறையிட்டான் என்று சொன்னால் முறையோ என்று ஓலமிட்டான், இது சிவபெருமான். முறையோ என்று சொன்னது வந்து இது வந்து நீதிமுறையா, என்ன முறை இது என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்பது. அந்த கீறிட்டார் என்று சொன்னதுக்கு அமர்நீதி நாயனாருடைய புராணத்தில் கூட கீறு கோவணம் அன்று அப்படின்னு சொல்லுவார். அப்போ கீறு கோவணம் என்றால் அது ஏதோ கிழிச்சியில் இருக்கிற கோவணம் கிடையாது, ஆடையிலிருந்து கிழித்த கோவணம் இல்லை, இது கோவணத்திற்கென்றே உரிய ஆடை அப்படின்னு சொல்ல வர்றதுக்காக அமர்நீதி நாயனாருடைய புராணம் அந்த வழக்கு அதில் இருக்குன்றதுக்காக அது எழுதிடுவோம். 46வது பாடல். அருமறை முறையிட்டு இன்னும் அறிவதற்கு அறியான் சொல்லிட்டாரு பாருங்க, அதுதான் சேக்கிழார். என்ன, முதல் பாட்டில் சொல்லும்பொழுது ஏதோ ஒரு தயக்கம் வரலாம், மறைகளாயின முன்போட்டி மலர்ப்பதம் பற்றி நின்ற என்று சொல்லும் பொழுது அவை போற்றுகின்றன, ஆனால் இன்னும் அறிவதற்கு அறியான், இன்னும் அறிய முடியல, அடைய முடியல. அறியான் பற்றி ஒரு முறை முறையோ என்ன உழை நின்றார் விளக்கி, இந்த பெருமுறை உலகிலில்லா நெறி கொண்டு பிணங்குகின்ற திருமறை முனிவரே நீர் எங்குளீர் செப்பும் என்றார். அவங்க வந்து என்ன செய்யணும், சுந்தரரை பார்த்து கேட்கணும். என்ன கேட்கணும்னா, என்னப்பா ஒரு வழக்கு சொல்றாரு, அவர்கிட்ட நீ முறையாக கேட்கணுமா, நீ அதை விட்டுட்டு இப்படி ஓலையை வாங்கி கிழித்து போடுறியே என்று கேட்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த வயசானவரை பார்த்து நீங்கள் சொல்கிறது எல்லாம் வழக்கத்திலேயே இல்லையே என்று சொல்லி, இப்படி என்ன நீங்கள் வந்து முறை இல்லாமல் செய்து கொண்டிருக்கீங்களே, பிணங்குகின்றன்னு சொல்கிறார். பிணங்குதல் என்று சொன்னால் மாறுபடுதல். வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு சொல்வது போல பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான், பெருமான் வந்து மாறுபாடு இல்லாதவனா இருக்கிறான்னு சொல்றார். அது மாதிரி நீ என்ன பண்ற, உலகத்தில் ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கு மீறி வந்து ஏதோ ஒன்று புதுசாக சொல்றியே என்று அவரை தான் வந்து சொல்றாங்களே தவிர சுந்தரரை எதுவும் கேட்க மாட்டேன்றாங்க. அதான் சொல்றார், அருமறை என்று சொல்கிறார், அரிய மறை. ஏன்னா அதில் பல செய்திகள் இருக்குது.
வேதாந்தமாக பார்க்கும் பொழுது கடவுள் ஆராய்ச்சியும் தத்துவ ஆராய்ச்சி எல்லாம் அதில் செய்யப்படுது. உபநிஷம்னு சொல்கிறோம் இல்லையா அதில். எனவே அது அரிய மறை. இன்னொன்று உலகியலுக்கு அதுதான். அதான் திருமூலர் சொல்கிறார், வேதத்தை விட்டு அறமில்லை என்று சொல்வதால் வேத சிறப்பெல்லாம் சொல்வதனால உலகியலுக்கு வேதநூல் ஒழுக்கம் என்பதும் நிலவு மெய்நெறி சிவநெறி என்பதும் இவர் சேர்க்கிறாரே சொல்ல போறார்னு பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட வேதமானது அரிய மறை, அருமறை. முறையிட்டு இன்னும் அறிவதற்கு அறியான் பெருமான். இன்னொன்று, வேதம் என்று சொன்னால் அது கலைஞானம். படித்து நாம் உணர்ந்து பெருமானை அடையலாமா? இப்போ பெரிய புராணம் தடுத்தாட் கொண்ட புராணம் முடிச்சுட்டா சிவபெருமானை நம்ம பிடிச்சிடலாமா, அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் பல சொற்பொழிவு பல முறை பெரிய புராணம் தொடர்ந்து நம்ம சொன்னாலும் உணர்தல் என்பது வேற, படிப்பது என்பது வேற. அதுதான் வந்து சொல்கிறாங்க. இறைவன் சித்தாந்தத்தில் அருமையாக சொல்லுவாங்க. அந்த தொடர் அது ஐயா வந்து அதுவே ஒரு வகுப்பாக எடுப்பாருங்க சிவஞான போதம் எடுக்கும் பொழுது. வாக்கு மனாதீதந்தான், அவன் வாக்கிற்கு மனத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அதோடு நிறுத்திட மாட்டாங்க. வாக்கு மனாதீத கோச்சரன். கோச்சரன் என்றால் அகப்படுபவனாக இருக்கிறான் பெருமான் என்று சொன்னால், பசுஞானத்தாலும் சரி பாசஞானத்தாலும் சரி இறைவனை அடைய முடியாது. என்ன நீங்கள் நூல்களை படித்தாலும் சரி, தத்துவ ஆராய்ச்சி செய்தால் இல்லை, திருமுறைகளே படித்தா கூட சரி, திருமுறைகளை படித்து நான் இறைவனை உணர்ந்துடுவேன் என்று நீங்கள் படிச்சிங்கன்னா இறைவனும் அகப்பட மாட்டான். இதுதான் நம்ம படிச்சிட்டோமே. இவ்வளோ அருளாளர்கள் சொல்கிறாங்களே, ஞானசம்பந்தர் தான் சொல்கிறாரே சிவத்தோடு வந்து நீங்கள் போவீங்கன்னு சொல்கிறாரே என்று சொன்னால், உங்களுடைய அறிவினால் பார்த்தால் இறைவன் அகப்பட மாட்டான். அதுதான் அவர் சொன்னார். என்னதான் நீங்கள் சோதிச்சாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார், இறைவனுடைய அருள் இருந்தால் தான் என்று. அதுதான் சொல்கிறார், அறிவதற்கு அறியான். அவன் மறைகளுக்கு மட்டும் இல்லை, நாம இருந்தாலும் அந்த நம்முடைய அறிவை கொண்டு நோக்கினால் அவன் அறியான். அவனை பற்றி ஒரு முறை முறையோ என்ன உழை நின்றார். முறையோ என்றால் இது அவர் எழுதுறார், சீகேஷ் எழுதுறார். சிவபெருமான் என்ன சொல்றாரா, முறையோ, இதெல்லாம் முறையோ என்று சொல்லும் பொழுது அந்த முறையோ என்பது ஓலச் சொல். எப்படி நம்ம நாயனார் அவர் என்ன ஏற்பகை நாயனார் நம்ம ஓலம் ஓலம்னு அது வருது. சிவதா சிவதா என்ற ஒரு ஓலச்சொல் வந்து சொல்றாரு இல்லையா. எரிபத்த நாயனார், நான் தான் சேக்கிடாரில் பேசினேன். இருந்தாலும் எரிபத்த நாயனாருடைய இந்த செய்தி வரும்பொழுது சிவதா சிவதான்னு சொல்றார். என்ன இவர் கூட அவிதான்னு சொல்றார் நம்ம மாணிக்க வாசகர். ஓலச்சொல்லாக இருந்தாலும் பெருமானுடைய அந்த சிந்தனையோடு வந்து சிவதா சிவதா கரியின் ஈரூரியாய் சிவதா சிவதா என்று அவங்க சொல்றாங்க. அது போல இது முறையோ அப்படின்னா, இப்போ நான் சொல்றேனே, ஏதோ ஒரு வீடு ஒப்பந்தம் போட்டிருக்கோன்னு வச்சுங்களேன். இங்கே வந்து அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்டை பிடுங்கி நான் கிழிச்சு போட்டேன்னா, என்னப்பா நீ செய்ததெல்லாம் சரியா எப்படியா கேட்பீங்க. என்னையா இப்படி பண்ணுற, சரியா சரியா இதெல்லாம் பாருங்க பாருங்கன்னு நம்ம எவ்வளோ சொல்லுவோம். அந்த ஓலம், அந்த ஓலை குறிப்பு இதில் வருது. முறையோ என்று சொன்னால் அது ஓலச்சொல். ஓலமாக சொல்கிறார், என்னங்க எப்படி பண்ணுறாரு, இது முறையா இது என்று சொல்கிறார். சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களாம், உழை நின்றார்னு சொன்னால் நம்ம பார்த்தோம். அந்த சுற்றத்தார் பக்கத்தில் இருக்கிறவங்களாம், இந்த பெருமுறை உலகில் இல்லா நெறி கொண்டு பிணங்குகின்றீர். இந்த மாதிரி வழக்கம் வந்து உலகத்தில் எங்கும் கிடையாது, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதனால் திருமறை முனிவரே, நீர் எங்குளீர், எந்த ஊர் நீங்கள் அது சொல்லுங்கள் முதல்ல என்று சொல்லி, செப்பும் என்றார். சொல்லுங்க, உங்களுடைய ஊர் சொல்லுங்க என்று அவர்கள் கேட்கிறாங்க. வழக்கில் எது நீதி என்று சொல்லாமல், இப்படி பேசுறியே நீ எந்த ஊருப்பா என்று அவருடைய அந்த ஊரை கேட்கிறார்கள் பார்க்கிறோம். அதுக்கடுத்து குறிப்பு உங்களுக்கு இருக்காது, பாடல் கொடுத்துருப்போம். அடுத்த பாட்டு பாருங்க. என்றலும் நின்ற ஐயர் இங்குளேன். அதான் சொன்னேன். என்றலும் நின்ற ஐயர் இங்குளேன் இருப்பும் செய்யது. அவர் என்ன சொல்லியிருக்கணும், முதல்ல அவங்களே வந்து கோபத்தில் கேட்குறாங்க, என்ன உங்களுடைய நடவடிக்கையே சரியில்லையே, ரொம்ப பிணங்குகின்றீர், மாறுபட்டிருக்கிறீங்களேன்னு சொல்லும் பொழுது ரொம்ப அவங்களுடைய பொறுமையை சோதிக்கிறார் அவர். இன்னொன்று, பெருமான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறார். என்னதான் ஒரு பதட்டமாக இருந்தால் இதெல்லாம் ஒரு செயற்கை தானே. உண்மையிலேவா பெருமான் கோவப்பட்டார்? ஒரு திருவிளையாடல் போல தானே. சுந்தரரை பாட வைக்கணும், அடிமை கொள்ளணும். அப்போ முறையாக என்ன சொல்லியிருக்கணும்னா, எங்கே இருக்கீங்க நீங்கன்னு கேட்ட உடனே நான் முறைவது திருநாவலூர், இது திருவெண்ணை நல்லூர்னு அவர் சொல்லியிருக்கணும். என்ன சொல்கிறா, கேட்ட உடனே எங்குளீர்னு கேட்ட உடனே இங்குளேன் அப்படின்னாரா. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், எங்கப்பா இருக்கிறேன்னு சொன்னால் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்றார்.
அப்புறம் சொல்ல இங்குலேன் இருப்பும் சேது அன்று. இருப்பு என்னுடைய வீடு ஒன்றும் நான் இருக்கிற இடம் இன்னும் ரொம்ப தூரம் கிடையாதுப்பா, பக்கம்தான் என்று சொல்றார். சேதுன்னு இருக்குது. சேது அன்று இந்த வெண்ணெய் நல்லூர். இந்த அப்படின்னா அண்மை சுட்டு, இங்கே தான் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வாழ காஞ்சிபுரம் தான், இங்கே தேரடி தான் சொல்கிற மாதிரி இந்த வெண்ணெய் நல்லூர் அது நிற்க அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டும்பா, இப்போ என் ஊர் தெரிஞ்சுன்னு ரொம்ப முக்கியமா, அது நிற்க அறத்து ஆறின்றி வன்திரள் செய்து என் கையில் ஆவணம் வலிய வாங்கி நின்றிவன் கிழித்து தானே நிரப்பினான் அடிமை என்றான். என்ன மாதிரி வாதம் பண்றார் சிவபெருமான், ஒண்ணுமே முடியல அவங்களால. இவர்கிட்ட ஏன் வாய் கொடுத்தோம் என்பது போல கேட்டவங்கலாம் திகைச்சு நிற்கிறாங்க. என்னுடைய இருப்புலாம் செய்யதில்லை, திருவெண்ணை நல்லூர் தான் சொல்லிட்டு அது நிற்கப்பா, அதெல்லாம் சரி இருக்கட்டும், உங்க சுந்தரர் செய்தது சரியா? என்ன பண்ணார்? அறத்து ஆறு இன்றி, கொஞ்சம் கூட ஒரு அறத்தின் வழியில நிற்காம, அறம் என்று சொன்னால் எப்படி அவர் செய்திருக்கணும்னா, விசாரித்து அந்த ஓலையை முதல்ல வாங்கி பார்த்துருக்கணும் இல்லையா, உண்மையிலேயே அது என்னுடைய பாட்டனார் தந்த ஓலைதானா என்றாவது பார்த்துருக்கணும். ஆனா அவர் பார்க்கல. பார்க்காம என்ன பண்ணார்? கிழிச்சு போட்டுட்டார். இது அறமா? அறத்தாறு இன்றி என்ன செய்தார்? வன்திரள் செய்து, இங்கே வந்துடுச்சு அந்த குறிப்பு, அவர் வன்தொண்டு தான் செய்ய போறார். வன்திரள் செய்து என் கையில் ஆவணம் வலிய வாங்கி, நான் கொடுத்து அதுக்கப்புறம் கிழிச்சு போடல, கையிலேருந்து பிடுங்கிட்டான், பிடுங்கி வலிய வாங்கி நின்று இவன் கிழித்து, கிழித்தானே, அதனால என்ன தெரிய வந்ததுன்னு சொன்னா, தானே நிரப்பினான் அடிமை என்றான். நான் சொல்ல வேண்டியதில்லை, ஓலையை பார்க்க வேண்டியதில்லை, கிழிச்சதுனால என்ன ஆயிடுச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்ட்டார். அவர் அடிமைதான் என்பது அவரே சொல்லிட்டார் என்று சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு அடுத்து வர பாட்டு நம்முடைய சமயச்செம்மலையா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த வார்த்தையை, பழைய மன்றாடி போலும் என்று அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். சுந்தரருக்கு என்ன பார்க்குறார், இவர் ஒன்றும் புதுசாக நம்ம கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேஸுக்கு வரல, ரொம்ப அவர் வாதம் செய்வது திறமையானவராக இருக்கிறாரு என்று தான் என்ன சொல்கிறார்? குழைமறை காதினானை கோல் ஆரூரர் நோக்கி பழைய மன்றாடி போலும் இவன் என்று பண்பின்மிக்க விழைவுறும் மனமும் பொங்க வெண்ணெய் நல்லூராயேல் உன் பிழைநெறி வழக்கை ஆங்கே பேசனி போதாய் என்றார். என்ன சொல்றார்? இது பாட்டு தப்பா இருக்கு, அதுதான் நான் பார்த்தேன். கோல் ஆரூரர் இல்லை, கோதில் ஆரூரர். இதெல்லாம் தான் இந்த சிக்கல் இல்லாமல் இருக்கிறது தான் எழுதி கொடுத்துறது, அவசரத்தில் எடுக்கவே, அது கொஞ்சம் திருத்திக்குங்க. காதினானை கோதில் ஆரூரர், குற்றமில்லாத ஆரூரர். என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஏன் கோதில் ஆரூரர் சொல்றாருன்னு பார்க்கணும். கிழிச்சு போட்டவர் தான், இருந்தாலும் ஒரு லாஜிக் சொல்றார். அந்த முறையெல்லாம் பெரிய புராணத்தில் இன்றைக்கு கூட ஒரு வழக்குனா எப்படி இருக்கணும் என்பதற்கு இந்த பகுதியை படித்தா தெரியும். எப்படி ஒரு அருமையான ஒரு அரசியல் வழக்கு தானே மனுநீதி சோழருடையது. அமைச்சர்கள் என்ன மாதிரி ஒரு பதில் சொல்கிறாங்க, அந்த ஒரு பாட்டு நம்ம விரிவாக பார்த்தோம் மனுநீதி சோழருடைய இந்த வரலாறு பார்க்கும்பொழுது நகர சிறப்பில். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார்? குழைமறை காதினானை, சிவபெருமானை பார்த்து என்ன பொருள்னு சொன்னால், இங்கே வரும்பொழுது அந்த குழையெல்லாம் மறைச்சிட்டு தான் வரார், அல்லது சிவபெருமான் என்று தெரியாமல் ஒரு மக்கள் சாதாரணமாக போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கிறாருன்னு பார்க்குறோம். இன்னொன்று என்னன்னு சொன்னால், இயல்பாகவே அந்த குழை என்பது குழை அல்ல. அந்த காந்தர்வர்கள் இருவர்கள் இறைவனிடத்தில் வேண்ட வரம் பெறுகிறார்கள். என்றுமே உங்களுடைய திருச்செவியில இருந்து நாங்கள் இசைக்க அந்த இசையை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இறைவன் அருளுகிறான். எனவே அவர்களை மறைத்து குழையாக ஆக்கி கொண்டான். அதான் குழை மறை காதினானை. அது எப்படி பாட்டு எப்படி இருக்குது, நம்ம படிக்கும்போது மறை குழை காதினானைன்னு படிக்கணும். கோதில் ஆரூரர், குற்றமற்ற ஆரூரர் நோக்கி, அப்பனா என்ன பொருள்? குற்றமற்ற சுந்தரர்னு சொன்னா இவர் அடிமைதான் என்று அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை கீழ்ச்சி போடல, இவர் ஏதோ வளர்றாரு போல இருக்கு என்று நினைத்து கொண்டுதான் அதை கீழ்ச்சி போடுறார். ரொம்ப அந்த மோட்டிவோட செய்யல, அவர் கோபத்தினால செய்கிறார். கோதில் ஆரூரர் நோக்கி பழைய மன்றாடி போலும், ரொம்ப இவர் அனுபவம் மிக்க வழக்காடுபவர் போலும் நினைக்கிறார். இன்னொன்று என்னன்னா, பழைய மன்று, தில்லை மன்று இருக்குது இல்லையா, தில்லை மன்றத்திலே ஆடக்கூடிய பெருமான் என்பது போல நயமாக சேர்க்கிறார், பாடுகிறார். பழைய மன்றாடி போலும், நம்ம திருவாரூர் சொல்கிறோம் இல்லையா, திருவாரூர் சொல்லும் பொழுது ரொம்ப பழைய ஊர்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் சிதம்பரம் என்பதும் முக்கியம் நமக்கு. பெரும்பற்ற புலியூர் என்று சொல்கிறோம். பெருமான் உயிர்களுக்காக இறங்கி திருச்சிற்றம்பலத்திலே அவன் நடனம் ஆடுகிறான். இந்த நடனத்துடைய தத்துவங்கள்லாம் பல இருக்கு. அந்த பழைய மன்றாடி போலும் இவன் என்று
பண்பின்மிக்க விழைவுறு மனமும் பொங்க. அவரு வாதம் பண்றார், இவரோட சண்டை போடுறார். இருந்தாலும் சுந்தரருக்கு சிவபெருமானிடத்திலே, அது சிவபெருமான் அந்த மறைவரிடத்திலே ஒரு அன்பு வருகிறது என்று எழுதுகிறார்கள். எப்படி ஞானசம்பந்த பெருமான் அந்த குளக்கரையில இருந்து அழறார் இல்லையா, திருத்தோணிபுரத்தை பார்த்து அழும்பொழுது சேக்கிழா, அவர் எதனால் அழறார்? குழந்தைத்தன்மையினால் யாருமே இல்லையே, அந்த சாரும் பிள்ளைமை, அதனால் அழறாரா, இல்லை தம் மேலை சார்புணர்ந்தா என்று சேக்கிழார் சொல்வது போல, என்னதான் அவர் வாதம் பண்ணாலும் அவர் மேல ஒரு அன்பு வருகிறது. யாருக்கு என்று சொன்னால் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அன்பு பொங்க. அந்த விளைவு என்று சொன்னால் அன்பு, பண்பின் மிக்க விளைவு மனம் பொங்க. உங்களுடைய ஊர் வெண்ணெய்நல்லூர் என்று சொன்னால் அங்க வாங்க உங்களுடைய அந்த வாதத்தை நம்ம பார்க்கலாம் சொல்றார். அப்ப கூட என்ன சொல்றாரு பாருங்க, உன் பிழைநெறி வழக்கை, நீங்க சொல்ற இந்த குறையுடைய வழக்கை, குற்றமான வழக்கை அங்க போய் பார்க்கலாம், அங்கே பேச நீ போதா என்றார். அங்க போய் பார்க்கலாம் என்று சொல்கிறார். சொல்லும் பொழுது என்ன, ஒரு முறை உங்களுடைய ஊர்ல போனாதான் தெரியும், நீங்க என்னமோ என்னுடைய பாட்டனார் ஓலை கொடுத்தார், அடிமை ஓலையடி கொடுத்தாரு சொல்றீங்க. முதல்ல நீங்க யாரு, உங்களுடைய இது என்னன்றது உங்க ஊருக்கு போனா தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப தூரம் கிடையாது தானே. சரி வாங்க அங்கேயே போய் வழக்கு செய்யலாம். என்ன இவருக்கு ஒரு மனதுக்குள்ள எண்ணம் என்று சொன்னால், இப்படி ஒரு வழக்கு உலகத்துல இல்லை, எனவே நம்ம தான் ஜெயிக்க போறோம், ஜெயிக்கிறவன் இங்க ஜெயிச்சா என்ன, அங்க போய் ஜெயிச்சா என்ன என்று சொல்லி வாங்க போலாம் என்று சொல்லி சொல்றா. இவர் தான் பழைய மன்றாடி இல்லையா, என்ன பண்ண போறான்றது நமக்கு தெரியும். இதனால சேக்கிழார் சொல்றதை நம்ம பார்ப்போம். வேதியன் அதனை கேட்டு, பெருமான் என்ன பண்றார், அதை கேட்டு, வெண்ணெய் நல்லூரிலே நீ போதினும் நன்று மற்ற அப்புனித நான் மறையோர் முன்னர் ஆதியில் மூல ஓலை காட்டி நீ அடிமையாதல் சாதிப்பன் என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான். புதுசா ஒரு இது போடுறார். இந்த சீரியல்லாம் இருக்குது இல்லையா, தொலைக்காட்சிகளில் தொடர் கதையா வருது, அதுவோ இல்லை திரைப்படமோ இருக்குன்னு சொன்னா, கடைசியா ஒரு எதனா நம்ம சிவாஜி நடிச்சார் இல்லையா கௌரவம் படம், அதுவே வச்சுக்கலாமே. அந்த படத்துல வழக்கு தான், அவர் வழக்கறிஞராக இருப்பார். எல்லாம் வரும்பொழுது கடைசியில அவர் தோற்றுருவார். அதுதான் அந்த படத்தினுடைய முடிவு. நம்ம இதுக்கு முன்னாடி கூட இங்க எதுக்கோ சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு பரிமேலழகருடைய உரை, அது அந்த காலத்து திரைப்படத்தில் முடிக்கும் பொழுது போடுவாங்க. மானம் என்பது, அதான் அந்த மானம்ன்றது அவங்க கௌரவம்னு போடுவாங்க. கௌரவம் அல்லது மானம் என்பது தன் நிலைமை தாழாமையும், முதல்ல உன்னுடைய நிலையில இருந்து தாழக்கூடாது. சரி தாழ்ந்து போயிட்டோம் என்ன பண்றது, தாழ்ந்தால் உயிர் வாழாமையும், அதுதான் மானம் என்று சொன்னாங்க. அப்ப அப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அந்த கௌரவம் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் தோர்த்துருவார், தோர்த்த உடனே இறந்துருவார், அந்த சூரியன் மறைவு காட்டுவான். என்ன, அந்த கடைசி வழக்கில் கூட இவர் தான் ஜெயித்து இருக்கணும். அவன் என்ன பண்ணுவான், ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லாம விட்டுட்டு இருப்பான் இவர் இடத்துல. அப்பதான் உண்மையிலேயே நீ அதை செய்திருக்கிறியா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாங்க நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ன உடனே அவர் எதிர்த்தரப்பா இருக்கிற அவருடைய மகனாக இருக்கிறவர் தான் அவர் கேட்பார், என்ன இப்ப உங்களுக்கு நேரம் வேணா கொஞ்சம் எடுத்துக்கங்க என்று சொல்லுவா. எனக்கு ஒன்றும் நேரம்லாம் வேணாம் என்று அந்த கௌரவத்தின் காரணமாக சொல்லிய உடனே அப்புறம் தோற்றுருவார்னு பார்க்கணும். எதுக்கு சொல்லுவதுன்னா, ஒரு வழக்கு நடக்குதுன்னு சொன்னால் கடைசி நேரத்தில் கூட ஒரு புதிய ஒரு சாட்சி கிடைக்குதுன்னா அது உடனே அந்த வழக்கே திசை மாற்றிடும். அது மாதிரி ஏதோ நம்ம தான் கிழிச்சு போட்டுட்டுமே என்று சொல்லி, வாப்பா எங்கே போனால் என்ன, ஹைகோர்ட்டு போனால் என்ன, சுப்ரீம் கோர்ட்டு போனால் என்ன, உங்ககிட்ட சாட்சி கூட எதுவும் இல்லை, நீ சொல்கிறதே பிழையாக இருக்குது என்று சொன்னால் புதுசாக ஒரு குண்டு தூக்கி போடுறா. என்ன, வெண்ணெய் நல்லூரிலேயே நீ போதினும் நன்று அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, வெண்ணெய் நல்லூர் கூப்பிடுறியா, சரி வந்துட்டா போச்சு, நன்று அந்த இருக்கு இல்லையா, வெண்ணெய் நல்லூராயேல், அதில் மன்னிக்கணும், போதினும், அந்த போதினும் என்ற என்னன்னா, நீ இங்க சொன்னாலும் சரி அங்க சொன்னாலும் சரி வெற்றி என்னை சார்ந்துதான் இருக்கும் என்பதற்காக நன்று. மற்ற அங்க சொல்ற அங்க இருக்கக்கூடியவர்கள் மற்ற அப்புனித நான் மறையோர், அங்க இருக்கக்கூடியவங்கெல்லாம் உங்க ஊர் ஆளுங்க மாதிரி கிடையாது, அங்க இருக்கிறவங்களாம் புனித நான் மறையோர். என்னங்க அப்ப இங்க இருக்கிறவங்கலாம் திருமண செய்தி சொல்ற வரைக்கும் 2 அந்தணர்களும் எந்த 2 ஊர், அந்த மனம் செய்த புத்தூர் அதில் இருக்கிறவங்களும் சரி, திருநாவலூரில் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்ல மாதிரி ஆதிசைவர்லாம் சொல்லிங்க. இப்போ என்னடான்னா திருவெண்ணெய் நல்லூரில் இருக்கிறவங்க தான் புனித அந்தணர்கள் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கிறவங்கலாம் வழக்கை நேர்மையாக அணுகுவார்கள். இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். என்ன பண்ணாங்க, கிழிக்கிற வரைக்கும் சும்மா இருந்தாங்க ஒன்று. இன்னொன்று,
இவர் ஏதோ பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாரு என்று நீர் மொழிவது என்னே, உலகியல் சார்ந்தே இல்லை என்று அவர்களும் கேட்டார்கள். அதெல்லாம் நம்ம முன்னாடி பாட்டில் வந்து பார்த்தோம். இப்படி இவங்க செய்ய மாட்டாங்க, எங்க ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் நடுநிலைமையாக இருப்பார்கள் என்று தான் அவர் சொல்றார். அவரெல்லாம் புனித நான் மறையோர், அவர்கள் முன்னர் என்ன பண்ணுவேன். இதுதான் வந்து இந்த வழக்கினுடைய திசையில் ஒரு ஒரு பெரிய மாற்றம். ஆதியில் மூல ஓலை காட்டி நீ அடிமையாதல் சாதிப்பன். உங்ககிட்ட காமிச்சது நான் வந்து நகல் தான் காமிச்சேன், என்கிட்ட ஒரிஜினல் இருக்குது, நான் அதை காமிப்பேன், நீக்கு ஒன்றும் கவலைப்படாத வாப்பா என்று சொல்றா. ஒன்றும் அவங்களால செய்ய முடியல. என்ன பண்றா, முன்னே தண்டு முன் தாங்கி சென்றார். அந்த வயோதிகத்தின் காரணமாக கையில் தண்டு வைத்து கொண்டார் இல்லையா, அந்த தண்டு வைத்து கொண்டு அப்படியே போறாரா. அவருடைய பின்னாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வந்து போறார். அப்படி போகும்பொழுது என்ன, எப்படி போறார், செல்லு நான் மறையோன் தன் பின் திரிமுக காந்தன் சேர்ந்த வள்ளி இரும்பு அணையுமா போல் வள்ளலும் கடிது சென்றான். எல்லையில் சுற்றத்தாரும் இது எண்ணாம் என்று செல்ல நல்ல அந்தணர்கள் வாழும் வெண்ணை நல்லூரை நன்னி. அதேதான் அந்த போற கருத்து தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த மறைவனாகிய சிவபெருமான் போகும்பொழுது சுந்தரரை வந்து வாப்பான்னு கையை பிடித்துட்டு எழுத்துட்டு போலையா. எப்படி ஒரு காந்தம் இருக்குதுன்னு சொன்னா அந்த காந்தத்தை இரும்பை வந்து அந்த காந்தம் ஈர்க்கிறதோ அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பெருமான் ஈர்க்கிறார். அதுதான் சொல்றார், காந்தம் சேர்ந்த வல்லிரும்பு அணையுமா போல் வள்ளலும் கடிது சென்றான். வேகமா போறார் பெருமான் பின்னாடி. எல்லையில் சுற்றத்தாரும் என்ன செய்வதுன்னு தெரியல. சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தாரும் என்ன பண்றாங்க, இது என்ன, இது என்ன அப்படின்னா இது என்னன்னு அர்த்தம் கிடையாது, இது எங்க போய் முடிய போதோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்படி இவர் பண்றாரே, இது எங்க போய் முடிய போதோன்னு, அது மாதிரி எங்கே தான் இந்த வழக்கு போதோ என்று அவருடைய சுற்றத்தார் எண்ணி என்ன செய்கிறாங்க, அவர்களும் வந்து நல்ல அந்தணர்கள் வாழும் வெண்ணை நல்லூரை நன்னி, திருவெண்ணை நல்லூரை நண்ணுகிறார்கள். ஒரு குறிப்பு என்னன்னா, நல்ல அந்தணர்கள் புனித அந்தணர்களும் சொல்லக்கூடிய அந்த ஒரு அவருடைய அடைமொழிக்கு ஏற்றவாறு அவர்கள் வழக்கிலே நடந்து கொள்கிறார்கள். அது அடுத்தடுத்த பாடல்களில் வந்து பார்க்க முடியும். அதைத்தான் வியந்து என்ன செய்கிறார் நம்முடைய மாதவ சிவஞான முனிகள். அவர் ரொம்ப சோமேஸ்வர் முதுமொழி வெண்பான்னு பாடியிருக்கிறார். அது என்னன்னா, திருக்குறளுடைய அதிகாரத்திலே 133 அதிகாரங்கள்னு சொன்னா அதிகாரத்திற்கு ஒரு வெண்பாவாக ஒரு குறள், 10 குறள்ல ஒரு குறள் அவர் தேர்ந்தெடுத்து வெண்பான்னு சொன்னா நமக்கு தெரியும், குறள் வெண்பா வந்து பாதி, வெண்பாவில் பாதி தான். எனவே ஒரு கருத்தை சொல்லி குறள் வெண்பாவை சொல்லுவார், சிறந்த ஒரு குறளை செலக்ட் பண்ணி அவர் சொல்லுவார். அதுக்கு எதுக்குன்னா, திருக்குறளை நடுவு நிலைமை என்று ஒரு அதிகாரம் 12வது அதிகாரமாக அது இருக்கும். அதுதான் ஐயா கூட சொல்லியிருக்காங்க. அதுதான் இதெல்லாம் வந்து நாங்கள் படிச்சுட்டு சொல்லலாம். ஐயா சொல்கிற மாதிரி கருத்து 12 என்று சொன்னால் நேரத்தில் வந்து எப்படி அது நடுநிலைமையோடு இருக்கிறதோ 2 முள்ளும் வந்து நேராக வரும். அது மாதிரி இப்போ தராசுன்னு சொன்னால் கூட முதல்ல சமமாக இருக்கணும், முதல்லையே ஏற்றத்தாழத்தோடு இருந்ததுன்னு சொன்னால் அது சரியாக இருக்காது. ஒரு விவேகனுடைய ஒரு காமெடியில் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எதுக்குன்னா, நடுவு நிலைமையில் சொல்லும்பொழுது என்ன வருதுன்னு சொன்னால், வேதியன் ஆளாமோ எண்ணாது வெண்ணை நல்லூர் சோதி வழக்கே புகழ்ந்தார் சோமேசா. வேதியன் ஆளாம் ஆமோ என்றால் ஒரு வேதியன் மற்றொரு வேதியனுக்கு அடிமையாகும்போது முறையோ. இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமே, அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா என்று, என்னப்பா நீ சொல்றதே சரியில்லையே என்று சொல்லி ஒதுக்கி விடாமல் சோதி வழக்கே புகழ்ந்தார். சோதி என்றால் சிவபெருமான், சிவபெருமானுடைய வழக்கையே புகழ்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நடுநிலைமையோடு இருந்தார்கள். சோமேசா என்று வருகிறது. அதை நான் அடுத்த வகுப்பில் கொடுக்கும்போது அந்த ஒரு வெண்பா மட்டும் எழுதுறேன், ஏன்னா முக்கியமான பாட்டு என்று சொல்லி அவர்களுடைய அந்த நடுநிலைமை சான்றாமை குன்றாத தன்மைக்கு அவர்களை எடுத்துக்காட்டாக சொல்கிறார் என்று வந்து பார்க்கிறோம். அடுத்து அந்த நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய அந்தணர்கள் எப்படி அணுகுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, வேத பாரகரின் மிக்கார் விலங்கு பேரவை முன் சென்று நாதனாம் மறையோன் சொல்லும் நாவலூர் ஆரூரன் தன் காதலின் அடியான் என்ன காட்டிய ஓலைகீறி மூதறிவீர் முன் போந்தான் இது மற்றின் முறைப்பாடு என்றான். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அங்கே நடந்த அந்த செய்தியை அப்படியே தான் சொல்கிறார். சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி அதை வந்து அணுகுகிறார்கள் என்று பார்ப்பது தான் அவருடைய அந்த ஏன் அவங்க புனிதம் என்று சொல்கிறார் என்பதை பார்க்கணும். என்னன்னா, இந்த நாவலூரன் இருக்கிறானே அவன் என்ன செய்தார் என்று சொன்னார், வேத பாரகரின் மிக்கார் என்றால் அந்த வேதத்தை அனுஷ்டிக்கின்ற ஆதிசைவர்களிலும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சில பேர் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால்
இந்த வழக்கிற்கு நீதி சொல்வதற்காக அமைத்திருக்கிறார்கள். பெருமக்களே, ஊர்ல எல்லாரும் வந்து இருக்கலாம், அந்த குலத்தை சார்ந்து இருக்கலாம், அவர்களிலும் இவங்க சரியா சொல்லுவாங்கன்னு இருக்குது இல்லையா? அந்த நம்ம கிராமத்துலலாம் வந்து நாட்டாமைன்னு சொல்றாங்க இல்லையா, தீர்ப்பு சொல்வதற்காக இவங்க சொன்னா சரியா இருக்கும், சான்றோர் இவர் என்று. அதுபோல சான்றோராக இருக்கிறவங்க தான் வேத பாரகரின் மிக்கார். அவங்க விலங்கு பேரவை முன் சென்று, அவருடைய அவை முன் சென்று, அதனால தான் உயர்ந்தவர்கள் இருப்பதையெல்லாம் வந்து கூட்டம்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு அதே மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், உயர்ந்தது இல்லாத எல்லாம் வந்து அவைன்னு சொல்லக்கூடாது. அதான் சேக்கிழார் என்ன சொல்றார், பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவைன்னு சொல்றார். இன்னொன்று திருக்கூட்டம்னு சொல்றார், அது வேற, அது தனி. பொதுவாக சான்றோர்கள் நிறைந்திருப்பதை அவை என்று சொல்லக்கூடிய தமிழுடைய அந்த மரபு. அதுதான் வந்து இங்கே சொல்றாங்க, அந்த அவை முன் சென்று, பேரவையா சென்று, நாதனாம் மறையோன் சொல்லும் என்ன சொல்றா, நாவலூர் ஆரூரன் தன் காதலின் அடியான், அவன் வந்து என்னுடைய காதல் அடியான்றார். அவர்னா விரும்பியா வந்து இவருக்கு அடிமையா இருக்கிறேன்னு சொல்றார் என்று சொன்னால், அவன் விரும்புகிறானோ இல்லையோ, அவன் என்னுடைய காதல் அடியான் தான். ஏனென்று சொன்னால் நமக்கு தெரியும், அவருடைய அந்த ஒப்பந்தம் கையிலே போட்டது, கைலாயத்திலிருந்து வரும்பொழுதே தடுத்து அடிமை கொள்ள வேண்டும்னு கேட்கிறார்னு பார்க்கிறோம். அந்த குறிப்பில் சொல்றார், காதல் என் அடியான் என்ன காட்டிய ஓலை. இந்த செய்தி அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆளோலையை காமிச்சா என்ன செய்தார், இவர் கீறி அதை வந்து போட்டுட்டார், கீறிட்டார். மூதறிவீர் முன் போந்தான் இது மற்றின் முறைப்பாடு. என்னன்னா, அதை கீறியது மட்டும் இல்லை, கீறி இங்கே வாங்க, வெண்ணைநல்லூருக்கு வாங்க என்று சொல்லி, என்னுடைய ஊரான போந்தான்னு சொல்கிறார் இல்லையா, போந்தான் என்று சொன்னால் நானாக வரல உங்கள் முன்னாடி, இங்கே பெரிய ஒரு அவை இது, உங்களுடைய இடத்துல வழக்கை நான் கொண்டு வரல, இவரே என்ன பண்ணார், அதை கிழித்தும் போட்டுட்டு உங்கள் ஊரில் நீதி சொன்னால் நியாயமாக இருக்கும், அதான் பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல அந்த ஆளோலையும் கிழித்துட்டார், உங்கள் ஊரில் சொன்னால் நியாயமாக இருக்குன்னு சொல்லி உங்கள் முன்னாடியும் கூப்பிட்டு வந்திருக்கா. அந்த போந்தான் என்பது சுந்தரர் சொல்கிறார், என்னை அழைத்து கொண்டு வந்துட்டா மூதறிவீர் அப்படின்னாரு பாருங்க. இது ஒரு இந்த வார்த்தையை வந்து முக்கியமாக சொல்கிறாங்க உரையாசிரியர்கள். என்னென்னா, இப்போது நமக்கு வந்து தீர்ப்பு சொல்ல போகிறாங்க நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க. இப்போ ஒரு வழக்கறிஞர் வாதாடுகிறாருன்னு சொன்னால் ஹானரபிள் மைலாட் அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு அவர் ஏதோ ரொம்ப சுத்தமாக புத்தி இல்லாதவராக இருந்தாருக்குன்னு, அப்படி இருக்கிறவங்க நீதிபதியாக இருக்கக்கூடாது, இருக்க மாட்டாங்க. ஏங்க உங்களுக்கே கொஞ்சம் தான் தெரியும், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னும், அவரை தரக்குறைவாக பேசியோ நம்ம வழக்கு சொல்ல முடியாது. கொஞ்சம் அவரை புகழ்வது போலவும் அது வந்து முறைதான். இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறார், மூதறிவீர்னு சொன்னார் இல்லையா, அவங்கள பார்த்துட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாம் அறிந்தவர்கள் இல்லையா அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம், அப்படி அறிந்தால் என்னுடைய வழக்கு தான் சரின்னு உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் என்னன்றதை பார்த்துக்குங்க என்பது போல, மூதறிவீர் முன் போந்தான், உங்கள் முன்னாடி வந்து என்னை கூட்டு வந்து நிற்க வச்சுட்டா, மற்றின் முறைப்பாடு, இதுதான் என்னுடைய முறைப்பாடு என்னன்னு சொன்னால் அந்த ஓலையை கிழித்து விட்டு உங்கள் முன் நிறுத்தியது என்று அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அந்தனர் அவையில் மிக்கார், மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என் சொன்னாய் ஐயர் என்றார். வந்தவாறு இசைவே அன்றோ வழக்கு இவன் கிழித்த ஓலை தந்தைதன் தந்தை நேர்ந்தது என்றனன் தனியாய் நின்றான். என்ன, அவரிடத்திலே வந்து அவர் சொல்வதுதான், அந்த மறையவர் சொல்வதுதான். யாரிடத்திலே, வெண்ணைநல்லூர் அந்தனரிடத்திலே சொல்றார். என்ன சொல்றார், மறையவர் அடிமையாத இந்த மாநிலத்தில் இல்லை என் சொன்னாய் ஐயர் என்றான். நீங்க இந்த வழக்கம் வந்து இல்லைன்னு சொல்றீங்களே, அப்படி கிடையாது. அதை முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, அது கூட தப்பா படித்தோம், கேஸ்ன்னு நான் படித்தேன், காஸ் பேஸ்டு ஆன் அக்ரிமெண்ட்னு அவர் எழுதுறா. கேஸ் என்னன்னா ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று, ஒரு விதி, அவர் பரிமையாளர் கூட சொல்கிறார் இல்லையா, அவர் சொல்வது அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் இலக்கியம் ஒழிதலும்ன்றார். நம்ம அதை ஏற்றுக்கலைனாலும் இப்போ திருக்குறள் போன்ற நூல் இருக்குது, அதில் சொல்லப்பட்ட அறங்கள்லேருந்து இவர் மாறுபட்டிருக்கிறாரே என்று ஒரு புத்தகத்தை காட்டலாம். இது வந்து அறநூல், இந்த அறத்தை மீறி நடக்கிறார் என்று காமிச்சோம்னு சொன்னால் அது தனி வழக்கு. இன்னொன்று என்னன்னு சொன்னால், ஒப்பந்தம் என்று சொன்னால் தான் இந்த அக்ரிமெண்ட் போட்டு செய்யுது. ஆல்ரெடி ஏற்கனவே அவங்க பாட்டனார் வந்து கொடுத்துட்டார், என்னுடைய வழி வழி அடிமை என்று எழுதி கொடுத்துட்டார். அதில் வந்து இவர் என்ன மாற்றம் செய்வது, இசைவினால் பெற்ற ஓலை, அதுதான் வந்து இந்த வழக்கிற்கு முக்கியமான சொல். இசைவினால் பெற்றது அன்றோ வழக்கு இவன் கிழித்த ஓலை தந்தைதன் தந்தை நேர்ந்தது என்றனன் தனியாய் நின்றான். தனியாய் நின்றான் என்று சொன்னால்
அவருக்கு வந்து யாருமே கூட எதுவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, இவர் சொல்வது சரிதானே என்று அவருக்கு ஒத்துழைக்கவில்லை, அப்படி ஒரு பொருள். இன்னொன்று, பெருமான் தான் ஒருவன், ஒப்பற்றவன், தனி ஒருவனாக அவன்தான் நிற்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால தான் பழைய மன்றாடின்னு சொன்னார். நிறைய இதில் குறிப்பெல்லாம் இருக்கு. பழைய மன்றாடி என்பது முன்னாடி பாட்டில் நாதனாம்லாம் சொன்னார் இல்லையா? நாதனாம் என்று சொன்னால் நாதத்திற்கு தலைவனாம் என்று பொருள். நாதத்திற்கே தலைவனாக இருக்கிறான்னா எல்லாத்தையும் கடந்து நிற்கிறான். அதே தான் அந்த பழமை. நம்ம மதுரையா அங்கே பாடும்பொழுது முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி அப்படி சொல்கிறார். முளைத்தான்னு சொன்னால் கூட எப்போ முளைத்தான்னு கேட்பாங்கன்னா எல்லாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தவன் அவன் என்று சொல்வதனால தான் அவன் தனியாய் நின்றான், ஒப்பு ஊமை இல்லாதவன். தேவர்கள் என்று சொன்னால் அவர் தேவரிலே ஒருவன் அல்ல, மகாதேவன் என்றுதான் அவன் தனியாய் நின்றவன் கூறினான் என்று சொல்லி அவர் வந்து இந்த பாட்டில் வந்து சொல்கிறார். அடுத்து சுந்தரை நோக்கி சொல்ல போகிறாங்க. பொதுவாக ஒரு நல்ல வாதம் என்று சொன்னால் ஒருவரை மட்டும் பேச வைத்துட்டு அப்படியே தீர்ப்பு சொல்வது கிடையாது. உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்க போகிறாங்க. என்ன கருத்து என்ன சொல்லுவது, அவர் தான் மூல ஓலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தாலும் சுந்தரர் என்ன சொல்ல போகிறார் என்பதையெல்லாம் நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி, இப்படி முறையாக அதுவும் பெரிய புராணத்தினோடு இப்போ தான் வருது. அடுத்த வகுப்பில் பித்தா பெரிசோடியும் வந்துடும் என்று நினைக்கிறேன். அந்த பாடலுடைய நாயன்மாருடைய பாடலுடைய விளக்கத்தோடு சேக்கிராருடைய பாடலையும் பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளையுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் அதுவும் ஒரு 3/4 மணி நேரம் வரை காத்திருந்து அதற்கு பின் இளையனுடைய உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் மறுபடியும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கொண்டு இவ்வளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.